மிஸ்ஸல் லேடீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. நாம நிமிர்ந்து நடக்கிறதுக்கும், நமக்கு தேவையான வேலைகள நம்ம செஞ்சுக்கிறதுக்கும், ஆக்டிவா இருக்கிறதுக்கும், நம்ம உடம்புல எலும்புகள் ஆரோக்கியமா இருந்தா தான் நம்மளால செயல்பட முடியும். அதுவும் முக்கியமா 40 வயதுக்கு மேல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் 60 வயதுல இல்ல 70 வயதுல ஒரு எலும்பு ஒரு பாதிக்கப்பட்டு ஒரு ஃப்ராக்சர் ஆகி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய உணவு முறைகள் மூலமாக தான் நம்மளால அத மாற்றிக்க முடியும். அதுவும் எப்பவுமே ஒரு மூட்டு வலி வந்த பிறகு, ஒரு இடுப்பு வலி வந்த பிறகு, கழுத்துல உங்களுக்கு எலும்பு தேய்மானம் இருக்குன்னு சொன்ன பிறகு தான் நம்ம எலும்ப பத்தியே யோசிப்போம். அதுவரைக்கும் நம்ம ரொம்ப ஆக்டிவா வந்து இருப்போம். ஸோ இந்த எலும்பு தேய்மானம் எதனால வந்து உண்டாகுது? ஸோ எலும்புகளுக்கு என்னென்ன சத்துக்கள்லாம் தேவை? எலும்ப இரும்பு மாரி ஆக்குறதுக்கான 10 விதமான உணவுப் பொருட்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஸோ எலும்பு அப்படிங்கிறது நம்ம உடம்பினுடைய மிக முக்கியமான கட்டுமான பொருள். ஸோ நம்ம நிமிர்ந்து நடக்கிறதுக்கும், நம்ம வேலைகள செய்யறதுக்கும் ரொம்ப உறுதியான எலும்புகள் இருந்தா தான் நம்மளால செயல்பட முடியும். இந்த எலும்புகளுக்கு என்னென்ன சத்துக்கள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது கால்சியம் சத்து. ஸோ கால்சியம் சத்து இருந்ததுனா தான் ஒரு கட்டடத்துக்கு எப்படி செங்கல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கணுமோ, அதே போல தான் கால்சியம் சத்து அப்படிங்கிறது. ஸோ எலும்போட பேசிக்கே இந்த கால்சியம் சத்து தான். 2வது மெக்னீசியம். இந்த மெக்னீசியம் அப்படிங்கிறது இந்த கால்சியத்த எலும்புல கொண்டு போய் நிலைநிறுத்தக்கூடியது. ஸோ மெக்னீசியம் இருந்தா தான் கால்சியம் வந்து அந்த கட்டுமான பொருள்கள வந்து உருவாக்க முடியும். ஸோ அதேபோல அ பாஸ்பரஸ் அப்படிங்கிற சத்துப்பொருள். இந்த பாஸ்பரஸ் அப்படிங்கிற சத்துப்பொருள் தான் அ எலும்புகளுக்கு ஒரு கடினத்தன்மைய குடுக்குறது. இப்ப நெறைய பேருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சடனா வந்து ஒரு வழுக்கி விட்டுருப்பாங்க. உடனடியா வந்து அவங்களோட இடுப்பு எலும்பு வந்து உடைஞ்சு போயிரும். ஏன்னா, அதில வந்து கடினத்தன்மையே இல்லாம போயிரும். ஸோ, அப்போ பாஸ்பரஸ் சத்து குறைபாடு இருக்கும். ஸோ, பாஸ்பரஸ் சத்து கரெக்ட்டா இருந்தா தான் உங்க எலும்பு நல்லா ஸ்ட்ராங்கா கடினத்தன்மையோட வந்து இருக்கும். இதே போல வைட்டமின் டியும் வந்து நமக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்லேருந்து கால்சியம அப்சர்வ் பண்றதுக்கு வைட்டமின் டி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதேபோல வைட்டமின் கே அப்படிங்கிற சத்தும் வந்து நமக்கு ரொம்ப அவசியம். நீங்க சாப்பிடுற உணவுப் பொருட்கள்ல இருக்கக்கூடிய கால்சியம் சத்து சிறுநீரகங்கள்ல போய் வந்து கற்களா படியுது. ரத்த நாளங்களுக்குள்ள போய் வந்து அது கொழுப்பா படிஞ்சு அத்ரோஸ்க்ளரோட்டிக் சேஞ்சஸ்லாம் வருது அப்படின்னா, அங்க உங்களுக்கு வைட்டமின் கே சத்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ வைட்டமின் கே கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய கால்சியம எலும்புக்கு கரெக்ட்டா கொண்டு போயிரும். இது ஒரு டிராஃபிக் கண்ட்ரோலர் மாரி கரெக்ட்டா கொண்டு போய் உங்களோட எலும்புகள்ல வந்து சேர்த்துரும். ஸோ இந்த சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதேபோல புரதச்சத்து. புரதச்சத்து கரெக்ட்டா இருந்தா தான், உங்க எலும்புகளுக்கு தேவையான அந்த கொலாஜன் சத்து அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ எலும்புகள பொறுத்தவரைக்கும் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன நுண்துளைகள் இருக்கக்கூடிய ட்ரபாக்குலே அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து அடர்த்தியா இருந்துச்சு அப்படின்னா தான், உங்களுக்கு எலும்புகள் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு அடர்த்தி தன்மை உருவாகுறதுக்கு கொலாஜன் சத்து ரொம்பவே அவசியம். அது புரதங்கள் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். இந்த 6 விதமான சத்து பொருட்களும் நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா தான், எலும்புகள் வந்து ஆரோக்கியமா வந்து இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். கால்சியம் சத்துலாம் என்னென்ன உணவுப் பொருட்கள்ல இருக்கு. அதேபோல அடுத்தடுத்து என்னென்ன சத்துக்கள்லாம் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம உணவு வகைகள்ல வந்து பார்க்கலாம். ஏன் 40 வயசுக்கு மேல நமக்கு எலும்புகள்ல பாதிப்பு வருது? ஒரு 20, 25 வயசுலலாம் சின்னதா ஒரு ஸ்லிப் ஆனா கூட நம்ம வந்து திருப்பி எழுந்து நடக்க ஆரம்பிச்சுருவோம். ஏன்னா, அந்த வயசுல நம்ம உடம்புல எலும்புகளுடைய உருவாக்கமும், எலும்புகளுடைய ரிசார்ப்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஆஸ்டியோகிளாஸ்டிக் ஆக்டிவிட்டி. அது உருவாகிறது, அழியிறது. இந்த 2 தன்மையுமே வந்து பேலன்ஸ்டா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா, சிறு வயதில வந்து எலும்பு உருவாகக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்கும். ஆனால் ஒரு 40 வயதுக்கு மேல போகும்போது, எலும்புகள் வந்து உடம்புல ரிசார்ப்ஷன் தான் வந்து அதிகமா இருக்கும். ஆஸ்டியோகிளாஸ்டிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய உருவாகக்கூடிய தன்மை நமக்கு கம்மியா தான் இருக்கும். அதனால தான் எலும்புகள் வந்து ஒரு உளுத்து போன கட்ட மாரி சில பேருக்கு ஆயிருது. அதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த காரணத்தினால தான் நீங்க உணவின் மூலமாக சத்து பொருட்கள உடலுக்குள்ள வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்போம். யாருக்கெல்லாம் இந்த எலும்புகள்ல பாதிப்பு வரலாம்? ரொம்ப காமனா சத்து குறைபாடு. சரியான உணவுகள் எடுத்துக்கல அப்படின்னா, கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம்லாம் நீங்க சரியா எடுத்துக்கல அப்படின்னாலே, உங்களுக்கு எலும்புகள் சார்ந்த பிரச்சனை வரலாம். 2வது பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இருக்கு. ஸோ ரொம்ப சீக்கிரமாவே எனக்கு மெனோபாஸ் வந்துருச்சு டாக்டர். கர்ப்பப்பை வந்து எடுத்துட்டேன். எனக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கு. ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா எலும்புகள்ல வந்து பலகீனம் வந்து வரலாம்.
மூன்றாவதா, உடல் எடை அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள். இந்த உடல் எடை அதிகமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு, எலும்புகளுக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து அவங்களுக்கு சரியா கிடைக்காது. அதேபோல கொழுப்பு செல்களும் அதிகமா இருக்கும்போது, அதிலருந்து வரக்கூடிய சில இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம பாடியில எலும்புகளுக்கு தேவையான கால்சியம வந்து குறைச்சிடும். ஸோ அதனாலயும் உங்களுக்கு எலும்பு தேய்மானம் வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்து வரலாம். 4வதா, அதிகமா டீ, காஃபி குடிக்கிறவங்க. நெறைய உப்பு சேர்ந்த பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது. ஊறுகாய் இருந்தா தான் என்னால சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பளம் இருந்தா தான் சாப்பிட முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பாடியில சோடியம் வந்து அதிகமா போகும்பொழுது, அது எலும்புகள்லேருந்து கால்சியத்த வந்து சிறுநீர் வழியா வந்து வெளியேற்றிடும். ஸோ அதேபோல காஃபி அதிகமா எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த கெஃபைன் அப்படிங்கிறது ஒரு டயூரிட்டிக். இது எலும்புகள்லேருந்து கால்சியம வந்து மூவ் பண்ணி நமக்கு உடம்ப விட்டு வெளியேற்றிடும். ஸோ நெறைய காஃபி குடிக்கிறவங்களுக்கும், அதிகமா உப்பு சேர்ந்த உணவுப் பொருட்கள எடுத்துக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரலாம். அவங்களுடைய எலும்புகள் எப்பவுமே பலகீனமா இருக்கும். அதே மாரி எந்த விதமான உடற்பயிற்சியுமே கிடையாது அப்படின்னா, உங்களுடைய எலும்புகளுக்கான சத்து கிடைக்காது. ஸோ எலும்புக்கு நீங்க உணவுப் பொருட்கள்லாம் நம்ம வந்து சாப்பிடலாம். அதெல்லாம் சாப்பிட்டாலே சத்தா வந்துரும் டாக்டர். இதெல்லாம் நெறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த சத்துக்கள் எல்லாம் உங்க எலும்புகளுக்குள்ள போணும் அப்படின்னா, அந்த எலும்ப சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் வந்து அசையணும். அந்த தசைகள் அசஞ்சுது அப்படின்னா தான் ரத்த ஓட்டம் கரெக்ட்டா வந்து இருக்கும். ஸோ அப்பதான் எலும்புகளுக்கு தேவையான அந்த சத்துக்கள் வந்து ரத்தத்தின் மூலமாக உங்களால வந்து கொடுக்க முடியும். ஸோ நீங்க ரெசிஸ்டன்ஸ் எக்சர்சைஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பளு தூக்கக்கூடிய சின்ன சின்ன அ அ அ எடை தூக்கக்கூடிய பயிற்சிகள். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய எலும்புகள் வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஸோ இந்த காரணங்களால தான் உங்களுக்கு எலும்புகள்ல பலகீனம் உண்டாகுது. எலும்பு தேய்மானம் வந்து உண்டாகுது. ஸோ இத சரி செய்யறதுக்கான 10 உணவுகள் என்ன அப்படின்னா, முதல்ல வஜ்ரவள்ளின்னு சொல்லக்கூடிய பிரண்டை. இந்த பிரண்டை வந்து நம்மளுடைய எலும்புகள்ல கால்சியம், பாஸ்பரஸ் என்ன மாதிரியான ஒரு ரேஷியோல இருக்கோ, அதே மாதிரியான ரேஷியோல வந்து இந்த பிரண்டையில வந்து இருக்கும். அதே மாரி இந்த பிரண்டையில இருக்கக்கூடிய கால்சியம நம்மளால ஈஸியா அப்சர்வ் பண்ணவும் வந்து முடியும். நீங்க ஒரு கால்சியம் மாத்திரையா வந்து எடுத்துக்கிறத விட, இந்த பிரண்டைய வந்து நீங்க எடுத்துக்கும் பொழுது, அது உங்களால ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ பிரண்டை நம்ம எல்லாருமே வந்து துவையலா செஞ்சு சாப்பிடுறதோ, இல்ல வந்து குழம்புல சேர்த்து சாப்பிடுறதோ, அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லன்னா பிரண்டைய வற்றலாக்கி பொடி பண்ணியும் நம்ம வந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது நமக்கு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இந்த சத்துக்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். 2வது சோயா. இந்த சோயா பீன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து புரதச்சத்தும் வந்து அதிகமா இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த புரதம் கரெக்ட்டா இருந்ததுன்னா, எலும்புகளுக்கு தேவையான கொலாஜன் சத்தும் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாரி கால்சியம் சத்தும் வந்து அதிகமா இருக்கு. இன்னொன்னு பெண்களுக்கு ஒரு 40 வயதுக்கு மேல போகும்பொழுது ஈஸ்ட்ரோஜன் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம சோயா பீன்ஸ் எடுத்துக்கும்போது அதில இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து அவங்களுக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன வந்து குடுக்கும். ஸோ வாரத்தில ஒரு 3 நாள் இல்ல 4 நாளாவது நீங்க வேக வச்ச சோயா வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாரி சோயா சங்க்ஸ் அதாவது மீல் மேக்கர் இதையும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். 3வதாக ராகி. 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய ராகியில 344 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் இருக்கு. ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 1000 மில்லிகிராம் அதாவது வந்து ஒரு 800லேருந்து 1000 மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு கால்சியம் வந்து தேவைப்படும். ஸோ அதில நீங்க ஒரு 100 கிராம் அளவுக்கு ராகி எடுத்தீங்கனாலே வந்து 344 மில்லிகிராம் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னாலே, ஒரு 2 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாளுக்கு தேவையான அந்த கால்சியமே வந்து நமக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம, இந்த ராகியில இரும்பு சத்தும் வந்து அதிகம். அது வந்து ரத்த ஓட்டத்தையும் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும். ஸோ நம்ம சின்ன வயதிலிருந்தே ராகிய வந்து ஒரு உணவா பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் வச்சிருந்தோம் அப்படின்னாலே, நம்மளுடைய எலும்புகள் ஆரோக்கியமா இருக்கும். இது நாள் வரைக்கும் நம்ம வந்து அத பயன்படுத்தல அப்படின்னா, இப்பவாவது நம்ம வந்து ரெகுலரா வாரத்துல ஒரு 2 நாள், 3 நாள் அத நம்ம பயன்படுத்துனோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுடைய எலும்புகள் நல்லா வந்து பலப்படும். ஸோ இந்த ராகிய பொறுத்தவரைக்கும் சில பேர் சொல்லுவாங்க, "டாக்டர் எனக்கு அது வந்து செரிமானமே ஆக மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. அத நல்லா ஊற வச்சு, நீங்க மோர் சேர்த்து ஃபெர்மென்ட் பண்ணி நீங்க வந்து அதாவது புளிக்க வச்சு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களால அத ஈஸியா வந்து செரிக்க முடியும். ஸோ ராகி வந்து அடிக்கடி உணவுல வந்து சேர்த்துக்கோங்க. 4வதாக அ பால் சார்ந்த பொருட்கள்ல மோர் வந்து அதிகமா எடுத்துக்கலாம். நீங்க மோர் எடுத்துக்கும் பொழுதும், அது உங்க உடலுக்கு தேவையான கால்சியம வந்து அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம, மோர் வந்து வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய புண்களையும், இன்ஃப்ளமேஷனையும் வந்து ஆற்றக்கூடிய ஒரு தன்மை அதற்கு இருக்கிறதுனால, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுலருந்தும் கால்சியத்த வந்து அத அப்சர்வ் பண்ணும். அதே மாரி அதிலேயும் கால்சியம் சத்து நெறைய இருக்கிறதுனால, உங்களுடைய எலும்புகளுக்கு அது பலம் கொடுக்கும். 5வதாக கீரை வகைகள். கீரை வகைகள்ல மிக முக்கியமா முருங்கைக்கீரை.
முருங்கைக்கீரையில பால விட 10 மடங்கு அதிகமான அளவுக்கு கால்சியம் வந்து இருக்கு. ஸோ அப்ப நீங்க முருங்கைக்கீரைய சூப் மாதிரி பண்ணி அடிக்கடி வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய எலும்புகள் வந்து நல்லா பலப்படும். ஸோ முருங்கைக்கீரைய வந்து நெறைய பேர் அத சரியா சமைக்காம சாப்பிடும்போது தான் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரும். நீங்க டெய்லி எடுத்துட்டு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்ல ஒரு கைப்பிடி அளவு வந்து முருங்கைக்கீரை இந்த குழம்புல போடுறதோ, இல்ல பொரியல்ல போட்டு வந்து நீங்க சாப்பிடுறது. இல்லன்னா நெறைய முருங்கைக்கீரை கிடைச்சது அப்படின்னாலே, நிழல்ல காய வச்சு அத பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அத வந்து முதல் கவளம் சாதத்தோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு, கொஞ்சம் நெய் விட்டு நீங்க வந்து அத பெசஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்க உடலுக்கு தேவையான அந்த கால்சியம் சத்து அப்படிங்கிறது கிடைக்கும். 6வதாக மீன் வகைகள். மீன் வகைகள்ல முக்கியமா இந்த மத்தி மீன், சூறை மீன் இதுல வந்து கால்சியம் சத்து அதிகமா வந்து இருக்கு. ஸோ ஆழ்கடல்ல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்கள்ல வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் வந்து அதிகமா இருக்கு. இதுவும் வந்து எலும்புகளுக்கு தேவையான ஒரு சத்துக்கள் தான். ஸோ நீங்க மீன் வகைகள அடிக்கடி உங்க உணவுல வந்து சேர்த்துக்கும் பொழுது, உங்களுடைய உடலுக்கு தேவையான அந்த கால்சியம் சத்தும் வந்து கிடைக்கும். எலும்புகளும் ஆரோக்கியமா வந்து இருக்கும். 8வதாக முளைக்கட்டிய தானியங்கள். இந்த முளைக்கட்டிய தானியங்கள் அப்படிங்கும்போது, அதில புரதச்சத்து வந்து அதிகமா இருக்கு. ஸோ சாதாரணமா ஒரு பயறு வகையா இருக்கும் பொழுது, உங்களால அதில இருக்கக்கூடிய சத்துக்கள முழுமையா உங்க உடல் உட்கிரகிக்க முடியாது. அத முளைக்கட்ட வைக்கும் பொழுது, அதில இருக்கக்கூடிய ஃபைட்டேட் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிறதுனால, முளைக்கட்டிய தானியங்கள நீங்க வந்து பயன்படுத்தும் பொழுது, உங்க உடலால அந்த புரதச்சத்த முழுமையா பயன்படுத்தி, எலும்புகள் உருவாக்கத்துக்கு அத வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 8வதா கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியமா பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த கருப்பு உளுந்து அப்படிங்கிறதுல வந்து அதிகமான அளவுக்கு புரதச்சத்து வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இது எலும்புகளையும் பலப்படுத்தக்கூடியது. ஸோ கருப்பு உளுந்த நீங்க வந்து பொடியாக்கி வந்து சேர்த்துக்கிறதோ, இல்ல கருப்பு உளுந்துனால செய்த சாதம், உளுந்தஞ்சோறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடுறது. ஸோ இத நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய எலும்புகள் வந்து ரொம்பவே ஆரோக்கியமா வந்து இருக்கும். 9வதாக சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காயில வந்து பாஸ்பரஸ் சத்து அதிகமா இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலும்புகள் கடினத்தன்மை பெறுறதுக்கு இந்த சுண்டைக்காய் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்முடைய எலும்புகள் நல்ல கடினத்தன்மையோட வந்து இருக்கும். அதேபோல இது குடல்ல இருக்கக்கூடிய புழுக்களையும் வந்து அழிப்பதனால, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து சத்து பொருட்கள் முழுமையா உங்க உடலுக்கு வந்து போகும். ஸோ அடிக்கடி நீங்க சுண்டைக்காய வந்து பொரியல் மாதிரி வந்து பண்ணி சாப்பிடுறது, இல்ல வந்து அது பருப்பு சேர்த்து வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அதேபோல குழம்பா செஞ்சு சாப்பிடுறது உண்டு. இல்ல, ரெகுலரா எடுத்துக்கிறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் அப்படின்னா, சுண்டை வற்றல் வந்து வாங்கிட்டு வந்து, அத மோர்ல கலந்து வெயில்ல காய வச்சுட்டு, அத வந்து டெய்லி நம்ம வந்து ஒரு 10லேருந்து 15 வந்து வறுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, ஓரளவுக்கு நம்ம உடலுக்கு தேவையான அந்த பாஸ்பரஸ் சத்து வந்து கிடைக்கும். ஸோ அடிக்கடி சுண்டைக்காயும் உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. 10வதாக பாதாம், அக்ரூட். இந்த பாதாம், அக்ரூட்லயும் புரதச்சத்து வந்து அதிகமா இருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதனால இது எலும்புகள பலப்படுத்தும். நீங்க டெய்லி ஊற வச்ச பாதாம் ஒரு 4 எடுத்துக்கிறது, ஊற வச்ச அக்ரூட் வந்து 4 எடுத்துக்கிறது. இத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுடைய எலும்புகள் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ இந்த 10 விதமான உணவுகளையும் நீங்க ரெகுலரா எடுத்துக்கும் பொழுது, உங்களுடைய எலும்புகள் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதே சமயத்தில அதிகமா காஃபி, டீ எடுத்துக்கிறத தவிர்க்கிறது, ரெகுலரா எக்ஸர்சைஸ் ஃபாலோ பண்றது, சன்லைட் எக்ஸ்போஷர்ல வந்து இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுடைய எலும்புகள் நல்ல ஆரோக்கியமா வந்து இருக்கும். இந்த உணவுகளோட மூலிகைகள்லாம் சேர்ந்த மகாராஜா கேப்சூல்ஸும் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து எலும்பு, தசை, நரம்பு இது எல்லாத்தையுமே பலப்படுத்தக்கூடியது. எலும்பு சார்ந்த வலி இருக்கிறவங்க மகாராஜா கேப்சூல்ஸ் வந்து உள்ளுக்கும் வந்து எடுத்துக்கலாம். மகாராஜா தைலமும் வந்து வெளியில பயன்படுத்திக்கலாம். ஸோ எலும்புகள பொறுத்தவரைக்கும் அது ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, புரதம், அதே மாரி கால்சியம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம். எதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணுமோ, அதையும் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 20 வயதுல, 40 வயதுல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் 60 வயதுல நம்ம யாரோட துணையும் இல்லாம நம்ம நடந்து போறோமா, இல்ல அடிக்கடி நம்ம கீழ விழுந்து முட்டிய வந்து பாதிச்சுக்கிறதோ, இல்ல வந்து முட்டி அ முழுவதுமா அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, இடுப்புல வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய உணவுகள கவனமா நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இன்னைக்கு எலும்புகள பலப்படுத்தக்கூடிய 10 விதமான உணவுகள பத்தி பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இதில வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நீங்க இந்த உணவுகள்ல எதெல்லாம் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க? நெறைய பேர் வந்து இதையே சத்து பானமா தயாரிச்சு வீட்ல வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அப்படி நீங்க எதெல்லாம் வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.